வெல்கம் டு வசந்திஸ் ஹோம் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப சிம்பிளாக பண்ணக்கூடிய பொரிகடலை ஸ்வீட் ஒன்று பார்க்க போகிறோம். இந்த பொட்டுக்கடலை ஸ்வீட்டுக்கு தேவையான பொருட்கள்: 1 கப் பொட்டுக்கடலை, 2 ஏலக்காய், 2 கப் வெல்லம், 1/4 கப் எண்ணெயும் நெய்யும் சேர்த்து எடுத்துக்கிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் பொட்டுக்கடலை, 2 ஏலக்காயை போட்டு நல்லா பவுடராக பொடி பண்ணிட்டு வரலாம். இந்த அளவுக்கு பொடி பண்ணால் கரெக்டாக இருக்கும். அடுத்து வெள்ளைப்பாகு எடுத்துக்கிடலாம். ஒரு பாத்திரத்தில் 2 கப் வெல்லம், 2 கப் வாட்டர் விட்டு நல்லா கொதிக்க வச்சு கரைச்சி எடுத்து வச்சிடலாம். 1 கப் பொட்டுக்கடலைக்கு 2 கப் வெல்லமும் 2 கப் வாட்டரும் கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா கொதித்து கரைஞ்சதும் எடுத்து தனியாக வச்சிடலாம். அடுத்து நம்ம ஸ்வீட் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு பேனை ஸ்டவ்வில் வச்சு 2 ஸ்பூன் ஆயில், 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிடலாம். கொஞ்சமாக நெய்யை லாஸ்ட்டு சேர்க்குறதுக்கு வச்சுக்கிடலாம். இப்போ நெய் நல்லா உருகுனதும் பொடி பண்ணி வச்சுருக்கிற பொட்டுக்கடலை மாவை போட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விடலாம். இந்த அளவுக்கு வந்ததும் நம்ம வெள்ளைப்பாகுலேருந்து பாதி அளவு ஃபஸ்ட்டு சேர்த்துக்கிடலாம். பாதி அளவு வெள்ளைப்பாகை வடிகட்டி சேர்த்துக்கிட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கெட்டியாகிற வரைக்கும் கிளறி விடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வெள்ளைப்பாகை ஊற்றி நம்ம செய்யும்போது இந்த ஸ்வீட் ரொம்ப பக்குவமாக ரெடி ஆகும். இப்போ இந்த அளவுக்கு கெட்டியாக வந்ததும் மீதி இருக்கிற பாதி வெள்ளைப்பாகையும் நம்ம சேர்த்துக்கிடலாம். வெள்ளைப்பாகை சேர்த்துட்டு நல்லா கிளறி விடலாம். ஃபஸ்ட்டு தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ரெண்டே நிமிஷத்தில் தண்ணியை ஃபுல்லாக உறிஞ்சி நல்ல கெட்டியான அல்வா பதத்துக்கு வந்துடும். இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு மீதி இருக்கிற 1 ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கிடலாம். நெய்யை சேர்த்துட்டு பாத்திரத்தில் ஒட்டாத அளவுக்கு வரைக்கும் நல்லா கிளறி விடலாம். இந்த ஸ்வீட் செய்ய 10 நிமிஷம் ஆகும். இப்போது நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. பாத்திரத்தில் ஒட்டாமல் அல்வா பதத்துக்கு சுருண்டு வந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கரண்டியால் இந்த மாதிரி உருண்டைகளாக எடுத்துக்கிடலாம். இந்த ஸ்வீட்டை பொரிகடலை அல்வான்னு சொல்லலாம், பொரிகடலை களின்னு கூட சொல்லலாம். சாப்பிட ரொம்ப திகட்டாமல் சூப்பராக இருக்கும். கெஸ்ட் யாராவது நம்ம வீட்டுக்கு வராங்கன்னா பொட்டுக்கடலையும் வெல்லமும் எப்போதும் நம்ம வீட்டில் இருக்கும். இந்த ஸ்வீட்டை 10 நிமிஷத்தில் செஞ்சு கொடுத்துர்லாம். இந்த ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வசந்திஸ் ஹோம் கிச்சனை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.